ஓம் நமச்சிவாய நமக. ஆதிசக்தியே போற்றி. மகாகாளி, மலையாளக்காளி, மயான காளி தேவியே போற்றி. குருவடி சரணம். வணக்கம் அன்பு நண்பர்களே. சர்வகாரிய வசியம்மை செய்முறையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சர்வகாரிய வசியம்மை செய்முறைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? ஒரு 10 பொருட்கள் தேவை. 1, தர்ப்பை புல். நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும். சென்னாயுருவியுடைய வேர். எல்லா மூலிகைகளையுமே காப்பு கட்டித்தான், சாப நிவர்த்தி பண்ணித்தான் எடுக்கணும். அப்பதான் அந்த மூலிகை வேலை செய்யும். தொட்டாச்சினிங்கி வேர் அல்லது தொட்டாச்சுருங்கி. நத்தைச்சூரி வேர். கருமஞ்சள் சின்னதா ஒரு துண்டு. கருங்காலி குச்சியோட சிறிய துண்டு. சாதாரணமா பூசுற மஞ்சள். வசம்பு சிறிதளவு. அத்தி மரத்துடைய பட்டை, நல்லா விளைஞ்ச மரத்துடைய பால் வடிகிற அத்தி மரம்னு சொல்லக்கூடிய அத்தி மரத்துடைய பட்டை சிறிதளவு. அதிமதுரம். இது நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதிமதுரம். இந்த 10 மூலிகை பொருட்கள் தான் இந்த நம்ம சர்வகாரிய வசியம்மையை செய்யறதுக்கு தயார் பண்ண தேவையான பொருட்கள். முதல்ல இந்த மாதிரி ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கிக்கிறணும். பச்சை கற்பூரத்தை அந்த சட்டியில முதல்ல வச்சு எரிய விடணும். அதுல நம்ம சேகரித்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் அதுல போட்டு நம்ம எரிச்சுக்கணும். நல்லா சாம்பலா கரியாகிற வரையும் எரிக்கணும். இப்போ நல்லா எரிஞ்சு சாம்பலா நல்லா கரியாயிருச்சு. நம்ம அதை கொஞ்சம் அரைச்சு ஒரு நைஸான ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா கரியான இந்த சாம்பலை, கரித்தூளை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அந்த எரிச்ச சாம்பலை எடுத்து இந்த மாதிரி ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். கல்வம் இல்லைன்னா, கல்வம் இல்லாதவங்க வேற எதுலையாவது வச்சு அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். நல்லா நம்ம நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். நல்லா பொடியாயிருச்சு. இப்பொழுது நன்கு அரைத்து ஜலித்து எடுத்து வைக்கப்பட்ட
பொடியை கல்வத்தில் கொட்டி சுத்தமான ஜவ்வாது, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் சுத்தமான ஜவ்வாது வாங்கி அதோட சேர்த்துக்கிறணும். அதை நல்லா சேர்த்து அரைக்கணும். அதற்கு பின்னால் கோரோஜனை அப்படின்னு சொல்லக்கூடிய இதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோரோஜனை. நாட்டு மருந்து கடைகளில் வர்றதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் கோரோஜனைங்கிறது இந்த பார்த்தீங்களா கொழுப்போடு இருக்கு பாருங்க, இதுதான் ஒரிஜினல் கோரோஜனை. இது கொஞ்சம் போட்டு அரைக்கணும். அதற்கு பின்னால் புணுகுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானது வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில். அதில் கொஞ்சம் போடுங்க. புணுகு கொஞ்சம் அதில் போட்டுரும். அதையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அதையும் போட்டு நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் அத்தர் விட்டு நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் சுத்தமான விளக்கெண்ணெய், அதை விட்டு நல்லா அரைக்கணும். இது போல நன்கு அரைத்த மைய இந்த மாதிரி ஒரு செம்பு டப்பா காப்பர் பாக்ஸில் வலிச்சு வச்சுக்கிறணும். நன்கு அரைத்தெடுத்த மை இது போன்ற அரைத்தெடுத்த மையை நம் பூஜை அறையில் வைத்து காளிகா தேவியின் மந்திரம் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பாருங்க. அந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு இந்த மையை எடுத்து நெத்தியில திலகம் ஆயிட்டு போகும்போது சர்வ காரியங்களும், ஜனவசியம், தொழில் வசியம், வியாபார வசியம், அனைத்து விதமான விஷயங்களும் உண்டாகும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்புக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், தொடர்பு கொண்டுக்குங்க. எங்களால் செய்ய முடியாது, நீங்கள் செய்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதனுடைய விலை விவரம் சொல்கிறேன்.